வெல்கம் டு முகி ஸ்டுடியோஸ். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் பியூரிஃபையர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி புரியாமல் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த மாதிரி கருங்கல்லை கொட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வாட்டர் பியூரிஃபையர் மேக் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே க்ளீனாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, 2 உடன் பேஸ் எடுத்துக்கோங்க. உடன் பேஸில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு உடன் பேஸை ஸ்டிக் பண்ணியாச்சு. இன்னொன்றையும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. வந்து சிலிக்கான் பைப் எடுத்துக்கோங்க. சிலிக்கான் பைப்பு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 4 பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக புரியறதுக்காக டயராம் பார்த்துக்கோங்க. 4 பிளாஸ்டிக் கிளாஸில் அடியில் வந்து சால்ட்ரிங் அயனை வச்சு நான் வந்து ஹோல் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து கம்பியை கூட நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4த்தையும் ஹோல் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிலிக்கான் பைப்பை வந்து பிளாஸ்டிக் கிளாஸில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பிளாஸ்டிக் கிளாஸில் ஒட்டியாச்சு. ஸோ வந்து எல்லா பிளாஸ்டிக் கிளாஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் சிலிக்கான் பைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ சிலிக்கான் பைப்பை வச்சு 4 பிளாஸ்டிக் கிளாஸையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கேப் இல்லாமல் கனெக்ட் பண்ணுங்கள். கேப் இல்லாமல் நிறைய க்ளூ கூட அப்ளை பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேக் பண்ணும்போது ஃபினிஷிங்கில் வந்து இந்த இடத்துல வந்து கேப் இருந்துச்சுன்னா வெளியே தண்ணி வந்துடும். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்து 4 கிளாஸையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கிளாஸையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஜெல் பெனோட டாப் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஜெல் பெனோட டாப்பை வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டுற வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பெரிய கல் எடுத்து வந்து ஒரு கிளாஸில் கொட்டிக்கலாம். சின்ன கல்லை வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் கொட்டிக்கோங்க. சாம்பல் வந்து ஒரு கிளாஸில் கொட்டிக்கோங்க. ஸோ அதே கிளாஸில் வந்து மண்ணையும் கொட்டி சாம்பலையும் மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பஞ்சு எடுத்து ஒரு கிளாஸில் வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஃபில்டராக யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து அழுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறோம் பியூரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு கிளாஸில் லீக் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். பியூர் வாட்டரை வந்து இந்த கண்டெய்னரில் நம்ம பிடிச்சிக்க போகிறோம். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் அழுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ வந்து நம்ம லீக்கான வாட்டர் பாட்டிலை வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து லீக் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணணும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டேன் கம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும் தண்ணி வெளியே வரத்துக்கு. ஸோ அவ்வளோ லேட் ஆச்சு. பார்த்திங்கன்னா பியூரான வாட்டர் வெளியே வந்துருச்சு நமக்கு. ப்ராஜெக்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் நல்லா யூஸ் ஆகும். பியூரான வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ பியூரான வாட்டருக்கும் அழுக்கு தண்ணிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். உண்மையாலே செம்மையாக ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டோ கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.